ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு ஷாயிஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் டெலிஷியஸான ஒரு மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் நெய், 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் இதை கலந்து சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா ஒரு பிரியாணி இலை சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் ஒரு துண்டு பட்டை, 4 ஏலக்காய், அதுக்கப்புறமா 4 கிராம்பு இதை சேர்த்துடலாம். இந்த ஸ்பைசஸ் நல்லா வெடிக்கட்டும். வெடித்ததுக்கப்புறமா நம்ம வெங்காயம் ஆட் பண்ண போகிறோம். இந்த ஸ்பைசஸ் மட்டும் பத்தாது, நம்ம பிரியாணி மசாலா கூட நம்ம சேர்க்க போகிறோம். அதுக்கடுத்ததாக 6 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் அதையும் சேர்த்துடலாம். நம்ம இன்றைக்கி செய்கிற அளவு ஒரு 3/4 கிலோ பாஸ்மதி ரைஸ் போட்டு தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு இந்த அளவு நம்ம கரெக்டாக இருக்கும். வெங்காயம் தக்காளியெல்லாம் இந்த அளவு நீங்கள் போட்டிங்கன்னா அதுக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் வதக்கி விட்டுக்கணும். இது வதங்குறதுக்கு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் ஆகும். அந்தளவுக்கு பொறுமையாக வதக்கினா தான் பிரியாணி ரொம்ப நல்ல டேஸ்ட்டாகவும் டெலிஷியஸாகவும் இருக்கும். இதில் நான் 2 பேக்கெட் மஷ்ரூம் சேர்க்க போகிறேன். க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம். 3/4 கிலோ அரிசிக்கு இந்த அளவு கரெக்டாக இருக்கும். வெங்காயம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வதங்கணும். அந்த வெங்காயம்லாம் நல்லா சுருங்கி வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. 2 மட்டும் நான் முழுசாக சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தலையும் புதினாவும் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இதையுமே ஒரு நிமிஷம் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். புதினா மல்லி நல்லா வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 தக்காளி அதை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவு நான் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. எண்ணெயில் இந்த மாதிரி மிளகாய்த்தூள் கலந்துக்கும் போது பிரியாணி நல்ல கலர் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதுவும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா பிரியாணி மசாலா 2 டீஸ்பூன் அளவு சேர்க்குறேன். பிரியாணி மசாலா ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த பிரியாணி மசாலா சேர்க்கும் போது தான் பிரியாணி அட்டகாசமான டேஸ்ட்டும் நல்ல வாசனையும் இருக்கும். எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு. எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க காளானை சேர்த்துடலாம். பார்க்குறதுக்கு உங்களுக்கு காளான் நிறைய குவான்டிட்டி மாதிரி தெரியும். ஆனால் நீங்கள் கலந்து ஒரு 2 நிமிஷம் கழித்து நல்லா சுருங்கி வந்துடும். இதே போல் நீங்கள் காளான் பிரியாணி செஞ்சு பாருங்கள். சிக்கன் மட்டன் பிரியாணியை விட இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். காளான் சேர்த்துட்டு ஏன் உப்பு சேர்க்குறேன்னா அந்த காளானில் நான் உப்பெல்லாம் இறங்கி டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். மீடியம் சைஸ் லெமனோட ஜூஸ் ஆட் பண்ணிடலாம். நான் சொன்ன மாதிரி பாருங்கள், காளான்லாம் நல்லா சுருங்கி வதங்கி வந்திருக்கு. பாருங்கள், நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த லெமனோட ஜூஸ் இப்போ நம்ம ஆட் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு ஒரு எலுமிச்சம்பழம் ஊற்றினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு 5 டீஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கலாம். நான் புளிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்க தயிர் தான் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். நான் பாஸ்மதி ரைஸ் 2.5 டம்ளர் அளவு எடுத்திருக்கேன். இந்த மசாலாவில் ஒரு 1.5 டம்ளர் தண்ணி இருக்குது. ஸோ 3 கப் அளவு நான் தண்ணி சேர்க்குறேன். ஒரு டம்ளர் அரிசினா 1.5 டம்ளர் அளவு தண்ணி அதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அரிசி சேர்த்துடலாம். இப்போவே உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கரெக்டானா கொஞ்சம் கூடுதலாக இருக்க மாதிரி இருந்தால் தான் நம்ம ரைஸ் சேர்க்கும் போது கரெக்டாக இருக்கும். இந்த சுற்றி இருக்க மசாலாலாம் கொஞ்சம் எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டுட்டு இப்போ இந்த தண்ணி நல்லா கொதி வரட்டும். நான் செய்கிற அளவு 4லேருந்து 5 பேர் தாராளமாக சாப்பிடக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி நான் செய்கிறேன். தண்ணி சூப்பராக கொதி வந்துருச்சு. எனக்கு உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்தனால நான் உப்பு மட்டும் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா இப்போ ஊற வச்ச அரிசி சேர்த்துடலாம். பாஸ்மதி ரைஸ் அட்லீஸ்ட் ஒரு 1/2 அன் ஹவராவது ஊறணும். அப்போ தான் அரிசி நல்ல நீளமாகவும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா சாஃப்டாக வெந்து வரும். இப்போ அரிசியை சேர்த்துட்டு தண்ணியும் அரிசியும் ஒன்றா வரும்போது குக்கர் மூடிடலாம். இப்போ அரிசியும் தண்ணியும் ஒன்றா பின்னி வருது. அதாவது நம்ம சேர்த்த அரிசி தண்ணிக்கு மேலே தெரியணும். அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நான் ஒரு டீஸ்பூன் அளவு மேலே நெய் சேர்த்துக்க போகிறேன். நெய் சேர்த்துட்டு இப்போ நம்ம குக்கர் க்ளோஸ் பண்ணிடலாம். குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஃபுல்லாக சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு ஒரு 10லேருந்து 12 நிமிஷத்துக்கு அப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். கேஸ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 20 மினிட்ஸ் கழித்து நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணலாம். குக்கர் ஓப்பன் பண்ணும் போதே ரொம்ப நல்ல வாசனையாக இருக்குது. சிக்கன் மட்டன் பிரியாணி எவ்வளோ ஜூஸியாக இருக்குமோ அதே மாதிரி இந்த மஷ்ரூம் பிரியாணியும் ரொம்ப நல்லா ஜூஸியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும்.
நான்வெஜ் சாப்பிடாம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னு சொன்னால் நீங்கள் உடனே இந்த மாதிரி மஷ்ரூம் பிரியாணி செஞ்சு கொடுக்கலாம். அவங்களுமே ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஒரு ரைத்தா ஒரு தால்ச்சா வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். பாருங்கள் இவ்வளோ ஜூஸியாக வந்திருக்குன்னு பாருங்கள். குக்கர் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி அடியிலேருந்து ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. ஒரு சோறு கூட அடி பிடிக்காமல் ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. பாருங்கள், உங்களுக்கே தெரியும், நல்ல உதிரியாக நல்ல நீளமாக சூப்பராக வந்திருக்கு. இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷாயிஸ் ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எப்போவுமே ஹாப்பியாக இருங்க. டேக் கேர். தேங்க்யூ. பி பாசிட்டிவ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.